வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு ஆசிரியர் தான். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, LSRW அது படி தான் நம்ம ஒரு மொழியை கற்றுக்கணும். எப்பயுமே LSRW நம்ம இந்த ஆர்டரில் கற்றுக்கலைன்னா அது ஒரு கல்வி ஊனமாக மாறிடும் பிள்ளைங்களுக்கு. எப்படி ஒரு உடல் உறுப்பில் வீக்காக இருந்தால் அதை நம்ம ஊனமுட்டுறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களோ, அதே போல் இந்த LSRWங்கிறது நம்ம உடம்பு மாதிரி. இதில் ஏதாவது ஒன்று வீக்கானா கூட கல்வியில் ஊனம் ஏற்பட்டுவிடும். அதுக்கு நம்ம லைவாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழை நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறோம், பேசுகிறத கவனிக்கிறோம், அது லேர்னிங். அப்புறம் கவனித்ததை பேசி பழகுறோம், ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் எழுதி பழகுறோம், ரைட்டிங். இது லேர்னிங் நம்ம ஃபேமிலியில் அம்மா அப்பாவே பேசும்போது அதை லேர்ன் பண்ணுறோம். வீட்லேயே அம்மா அப்பான்னு பேச தொடங்கி சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு தான் நம்ம அடுத்து ஸ்கூலுக்கே போகிறோம். அங்கே தான் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வார்த்தையாக ரீட் பண்ணி பழகுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கையே எழுதுது. இந்த ஆர்டரில் போனால் தான் ஒரு மொழி நமக்கு முழுசாக சேரும். இல்லைன்னா அது ஒரு கடைசி வரைக்கும் ஊனமாகவே தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 99% பிள்ளைங்க இங்கிலீஷ் படித்துமே அதை பேச முடியாமல் எவ்வளோ திக்குறாங்கன்னு நமக்கே தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் LSRWவில் டபிள்யூவிலேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஏன்னு எழுதுகிறோம், ABCDன்னு. அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எஸ்ஸு, அதுக்கப்புறம் பேச ட்ரை பண்ணி அப்புறம் நம்ம கவனிக்கிறோம். இதனால தான் நம்மளால் நம்ம பிள்ளைங்க 99% இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் பேச முடியாமல், அதை முறையாக கற்றுக்காமல் இன்னுமே அது ஒரு கல்வி ஊனமாகவே இருக்குது எல்லா பிள்ளைங்களுக்கும். ஹிந்தியும் அதே போல் தெளிவாக நம்ம ஃபஸ்ட்டு லேர்னிங்லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் அது ஒரு நம்ம கல்வி ஊனமாக இருக்காது. ஒரு மொழியை கற்றுக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. கற்றுக்கிற முறை எப்படி, அதுதான் முக்கியம். நண்பர்களே, நான் 2017 வருஷம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் B.Ed கல்வியல் முடிக்கிறேன். 2018 வருஷம் மணிப்பூருக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. மணிப்பூர்னால் நமக்கு தெரியும், நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு மாநிலம். அங்கே ஹிந்தி சிறப்பாகவே பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிற மக்களும் வாழ்கிறாங்க. ஆனால் அதோட தாய்மொழி மணிப்புரி. அந்த மணிப்புரி லாங்குவேஜ் அங்கேயும் எழுத்து இருக்குது, அந்த எழுத்துக்கு வடிவம் இருக்குது, எல்லாமே அந்த லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. பட் எல்லா ஸ்கூல்லேயுமே எப்படி இருக்கும்னா, மணிப்புரியில் தான் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில். அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலுமே மேக்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். அது மணிப்புரியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே போல் சோசியல் சயின்ஸு இது எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதனால் அவங்க மணிப்புரியும் கற்றுக்குறாங்க, இங்கிலீஷும் ஹிந்தியும் கற்றுக்குறாங்க. ஹிந்தி அவங்களோட செலக்டடு லாங்குவேஜ் தான். அவங்க வேணால் எடுத்து அதை வேணால் படிச்சுக்கலாம், அவங்க இஷ்டம். பட் மணிப்புரி பேசுகிற பிள்ளைங்க, அதே போல் குக்கின்னு ஒரு ட்ரைபல்ஸு பாசிங்க இருக்குது, அதையுமே அவங்க எடுத்து படிக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு ஹிந்தியில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குது,
ஆனால் அதுக்கு ஹிந்தி பேச தெரியல. நான் வந்து அந்த ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறப்ப என்னால் ஹிந்தி வந்து பேச முடியுது. பட் வந்து எனக்கு வந்து எழுத்துலாம் வாசிக்க தெரியாது. நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பேச ட்ரை பண்ணேன். அப்புறம் படித்தேன். இப்போ எனக்கு ஹிந்தி பேச தெரியும், ஆனால் மறக்காது. சப்போஸ் வந்து நம்ம எழுதுறதுலேருந்து வந்தோம் அப்படின்னா, எழுத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா எழுத்துலேருந்து வர்றப்போ என்ன ஆகுனா, கல்வி ஊனம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இந்த லாங்குவேஜே நம்ம கடைசி வரைக்கும் மனசில் நிற்காது. அதை படித்தும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட். அதுக்கு நம்ம வேறு எதை வந்து நல்லா படிச்சுட்டு போயிடலாம். உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டியது மதுவையும் போதைப் பொருள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க முக்கால்வாசி மதுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியை வந்து யாரோ ஒருத்தவங்க, ஒரு சின்ன பையனோ யாரோ தெரில, கொலை பண்ணியிருக்கான். அப்போ நம்ம அதை வந்து செய்யாமல் இதுக்காக நம்ம போராடுறது வேஸ்ட்டு. எல்லா தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றா சேர்ந்து முன்னாடி நம்ம அண்ணாதுரை ஐயா இவங்களாம் தெரியும் உங்களுக்கு, ஹிந்தி திணிக்காது இந்த மாதிரி போராட்டங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி நம்ம போராட்டம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களை இங்கே காப்பாற்றி ஆகணும். அவங்களோட நிலவரமே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அனாவசியமான செயல்களில் ஈடுபடுறது. நல்ல டீச்சருங்களுக்கு இங்கே ஆல்ரெடி வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குது மாணவர்கள்னால. அந்த மன அழுத்தத்தை வந்து மாணவர்கள் கிட்டேருந்து நம்ம மாணவர்களுமே மன அழுத்தம் ஆயிடுறாங்க இப்போ இருக்கிற அந்த வாழ்க்கை முறையினால். முக்கியமாக வந்து நம்ம பாடத்திட்டம் ஒன்று தயாரிச்சிருப்பாங்க எப்பயுமே, கரிக்குலம்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அந்த கரிக்குலத்தை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், மாணவர்கள் எப்படி ஒரு நேரு கொண்டு வரணும், அதில் வந்து எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு முக்கியமாக பிள்ளைங்களோட அப்பா அம்மா ஒத்துழைப்பு, அதே போல் ஆசிரியர், அதே போல் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கிற சமூக ஒத்துழைப்பு, இந்த 4மே ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான். இந்தியினால் நமக்கு பிரச்சனை வருமா என்னான்னு தெரில. சப்போஸ் வந்து இந்த நிலை இப்போ இருக்கிற நிலை தொடருச்சுன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் ஒரு 10 வருஷத்தில். அதனால் நண்பர்களே, ஹிந்தி வந்து நமக்கு வேணுமா வேணாங்கிறதா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அது வந்தால் பிள்ளைங்களுக்கு என்ன லாஸ்? ஒரு மொழியை வந்து கற்றுக்க முடியாமல் கற்றுக்குவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாடம், தேவையில்லாமல் அது மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த மன அழுத்தத்தினால ஏற்கனவே இருக்கிற மன அழுத்தத்தையே சரி பண்ண முடியாமல் பசங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அதே போல் முக்கியமாக பிடி பீரியடே இங்கே வந்து எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலையும் முறையாக நடக்கிறதில்ல. அதை கண்காணிக்கணும். போன வாரம் கூட நம்ம அருண் ஐஏஎஸ் அவங்க ஒரு ஸ்கூலில் போய் பிடி பீரியடில் வந்து ஏன் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களாம் கேட்டிருக்காங்க. கால்பந்து அப்படின்னு நம்ம பிள்ளைங்க வந்து ஃபுட்பாலே விளையாடுறதில்ல. அதை முறையாகவும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை யாருமே. அதை கேர் பண்ணிக்கிறதே இல்லை. இந்த 3 பேருமே உங்களுக்கு தெரியும். இவர் எம்பாப்பே, இவர் மெஸ்ஸி, இவர் நெய்மர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா நாடு, எம்பாப்பே வந்து ஃப்ரான்ஸ் நாடு. இவங்க ஒரு 3 பேருமே இப்போ ஒரு கிளப்பில் ஆடிட்டுருக்காங்க. மெஸ்ஸி அர்ஜென்டினா டீம் தான் இந்த 2022 ஆண்டுக்கான உலகக்கோப்பையை வென்றது. இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்துருப்பாங்க போல். ஆனால் இவங்கெல்லாம்
உலகக்கோப்பையே வெல்ல முடியுது, அதுவும் கால்பந்தில். எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றது ஆசிரியர் கையில் இருக்குது. ஆசிரியருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது நாட்டை முறையாக ஆள்றவங்க கையில் இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று சேரலை அப்படின்னா இந்த மாதிரி பொள்ளாச்சியில் இருக்கிற எழுத்தை இந்தியில் இருக்கிறத அழிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்தி எழுத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே மாணவர்களோட வாழ்க்கையை அடுத்தடுத்து வர மாணவர்களோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். இந்தி திணிப்பு போராட்டம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் 1937 40 வரைக்கும். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தில்லி காங்கிரஸ் அரசின் அறிவுறுத்தலின்படி சென்னை மாகாணத்தில் இந்தி திணிப்பு எதிராக நடைபெற்ற தொடர் போராட்டங்களாகும். 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சென்னை மாகாண முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரி சென்னை மாகாண பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழி கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என ஆணையிட்டது. பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு. அவர் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் என்று கட்டாயங்கிற வார்த்தையை வந்துருச்சு, அரசாணையை வெளியிட்டாப்புல. அப்போ இருந்த நீதி கட்சி திராவிட கழக தலைவர் ஈவேரா பெரியசாமி, அதாவது நம்ம பெரியார், கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த போராட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் 1198 பேர் கைது செய்யப்பட்டிருந்திருக்காங்க. தில்லி மத்திய அரசிலிருந்து காங்கிரஸ் கட்சி 1939களில் இறுதியில் ஆட்சியிலிருந்து விலகிய பின்னர் சென்னை மாகாண முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியும் பதவி விலகினார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா 1940 சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஜான் ரிக்ஸ்கின் பிரபு கல்வி நிலையங்களில் இந்தி மொழியை கட்டாயமாக கற்றுத்தர வேண்டும் என்ற உத்தரவை திரும்பி பெற்றார். எனவே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் முடிவுக்கு வந்தன. எப்போ ஆரம்பிச்சு? 1937 ஆரம்பித்து 40 முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே இந்தி எதிர்ப்பு போராட்டம். உண்மையிலே நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா எப்பயுமே. அதில் நம்ம சாப்பாடு தண்ணி எங்கேயுமே நமக்கு பஞ்சம் இருக்காது. இதுவே தமிழ்நாடு சொர்க்க பூமி தான். அங்கேருந்து இங்கே வேறு நிறையா படிக்கிறாங்க. இதில் கல்வி ஊனங்கிறத எங்கேயுமே பேசலை யாருமே. இந்தி திணிப்பு அரசாணை திரும்பப் பெறல். பிரித்தானிய இந்தியாவின் ஆட்சியாளர்கள் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தீர்மானத்தின்படி 29 அக்டோபர் 1939 சென்னை மாகாண முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜாஜி விலகினார். எனவே சென்னை மாகாணத்தில் ஆளுநர் ஆட்சி நிறுவப்பட்டது. 31 அக்டோபர் 1939 அன்று ஈவே ராமசாமி ஆளுநரை அணுகி சென்னை மாகாணத்தில் கட்டாய இந்தி திணிப்பு அரசாணையை திரும்பப் பெறுமாறு கோரிக்கை வைத்தார். 21 பிப்ரவரி 1940 அன்று சென்னை மாகாண ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு இந்தி மொழி கற்பது கட்டாயமில்லை என்று விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் இந்தி மொழி கற்கலாம் என அரசாணை வெளியிட்டார். விருப்பமுள்ள வெள்ளைக்காரங்களே விருப்பமுள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கட்டாயப்படுத்த வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு டிஆர்பி வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க. ரிட்டையர்ட் ஆகிற டீச்சருங்க, ஹெச்எம் ஆகி ப்ரமோஷன் ஆகி போகிறவங்க. ஆனால் அந்த ரெக்யூர்மெண்ட் போர்டே இப்போ 3 வருஷமாக அந்த எக்ஸாமே வைக்கிறது இல்லை. அதன் மூலியமாக திறமையான ஆசிரியர்கள் நம்ம கவர்மெண்ட்டில் கவர்மெண்டால் செலக்ட் பண்ணப்பட்டு நம்ம மாணவர்களோட எதிர்காலத்தை சிறப்பாகவே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களும் இப்போ தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை. எம்எஸ்சி பிஎட் முடித்தா தான் இந்த டிஆர்ஜி. எம்எஸ்சி பிஎட் எழுதியிருந்தால் மட்டும்தான்
படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த டிஆர்பிக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அதாவது டிஆர்பி 11th 12th டீச்சர், 11th 12th டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த டிஆர்பியில் பிஜிடிஆர்பிங்கிறது அந்த எக்ஸாமும் வைக்கலை. அவங்களுமே அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நிறைய இழந்திருக்காங்க. ஏன்னா 12th அப்புறம் 8 வருஷம் அவங்க படிக்கணும். நம்ம ஐஏஎஸ்சியே பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஒரு டிகிரி முடித்தாலே யூபிஎஸ்சி எழுத எலிஜிபிள். பட் வந்து இந்த பிஜிடிஆர்பி தமிழ்நாட்டில் எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் 11th 12th டீச்சருக்கு எத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க படிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடும். 3 வருஷம் டிகிரி, 3 வருஷம் 2 வருஷம் பிஎடு, 2 வருஷம் வந்து முதுகலை மாஸ்டர் டிகிரி. இது முடித்து அவங்க ஒரு எக்ஸாமுக்கு 1 year 2 years கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா 9 வருஷம் ஆயிடுது. இதில் நல்ல மாணவரோட வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு, நல்ல ஆசிரியர்களோட வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு. இது வந்து நம்ம மாநிலத்திற்கு ஒரு பின்னடைவு. நல்ல முன்னேறிக்கிட்டு இருந்த மாநிலம் இப்போயும் முன்னேறிட்டு தான் இருக்குது. பட் வந்து கல்வியில் வந்து புதிய சாதனைகள் படைக்க நம்ம மாநிலம் முனைப்பாக இருந்துருந்துச்சு எப்பயுமே. பட் வந்து ஏன் நம்ம இந்தி திணிப்பில் காட்டுறத வந்து திருக்குறளை இன்னும் மேம்படுத்தக்கூடாது? திருக்குறள் வந்து உலக பொதுமுறைன்னு சொல்லி எல்லா நாட்டிலையுமே வந்து படிக்கிறாங்க. முக்கியமாக இங்கிலாந்து மகாராணி எந்திரிச்சு வந்து எலிசபெத் மகாராணி எந்திரிச்சோன்னே திருக்குறள் படிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம தமிழோட சிறப்பு இருக்கும்போது இன்னொரு மொழியை வந்து கற்றுக்கணும்னு சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துகிறதும், நம்ம இப்போ மத்திய அரசுக்கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய 2000 கோடின்றாங்க, அது முழுசாக எவ்வளோன்னு தெரில. இந்த 2000 கோடி வந்து நம்ம கல்விக்கு வர வேண்டியது, அதுவும் நிற்கிது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 21/2/2025 வந்து கடைசி அனௌன்ஸ்மெண்ட். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இது லா காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜுக்கு, நம்ம தமிழ்நாடு லா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷனு. இதே போல் கவர்மெண்ட்டில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் இருக்குது. அதுக்கு டாக்டரேட் முடித்து எல்லாம் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி படிச்சுட்டு இருக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட வாழ்க்கையும் பாதிச்சிருக்குது. அதே போல் டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைங்க இருக்கும்போது கல்வியில் மேலும் மேலும் இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஏழை மாணவர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் திறமையான மாணவர்கள் மேலே வரணும். முக்கியமாக பெண்கள், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு ஏதுங்கிற மாதிரி பாரதியார் அப்போ வந்து எல்லாத்தையும் திட்டினார். இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்களாடா, எல்லாத்தையும் படிக்க வைக்கிங்கடான்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கனவு நினைவாகிட்டு வந்துச்சு. இப்போ அதுலேயும் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து அவங்க வாழ்வாதாரமும் பாதிச்சிடும், அவங்க மன அழுத்தத்துக்கும் உள்ளாவாங்க. ஏற்கனவே சின்ன சின்ன குழந்தைங்கள 18 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிக்குதுங்க. அதுவும் ஸ்பெஷலாக 2K கிட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மக்களோட நாகரீகத்திற்கு ஒரு அழிவான ஆரம்பமாக இருக்குது. ஸோ யாரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம அக்கறையாக இருந்து அந்த மாணவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுக்கணும். முக்கியமாக கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க. நானும் ஒரு ஆசிரியராக இருந்து வேறு மாநிலத்தில் இருந்து வேலை பார்த்துட்டு இங்கே வந்து மணிப்பூரில் எப்படி ஃபுட்பால் வந்து நல்லா ஃபேமஸோ அதே போல் என் கிராமத்தில் நான் வசிக்கிற ஊரில் குறைஞ்சது 40 பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 40 பேர் இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒற்றுமையாக அந்த கேமை வந்து நான் தர ட்ரை பண்ணேன். எனக்கு வந்த பிரச்சனைகள் வந்து முக்கியமாக போதை, மது இந்த மாதிரி பழக்கங்கள்னால 17 வயசு 18 வயசு இருக்கிற சின்ன சின்ன பசங்க பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து பாதித்தது சும்மா இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன சின்ன பசங்க எப்படி போதைக்கு அடிமையாகி கிடக்குறாங்கன்னு. இதனால் எவ்வளோ அங்கே பார்த்திங்களா
ஸ்ட்ரேஜரிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ட்ரக் அடிக்ட். பிள்ளைங்கள பாருங்கள், எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து ரீஹேபிலேஷன் சென்டரில் தான் சேர்க்கணும். போதை பழக்கத்துலேருந்து மாத்திர அந்த இதை நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர தவறிடுறாங்க. அப்புறம் பிள்ளைங்க மேலே பழியை தூக்கி போட்டுறது எல்லாரும். இந்த சிறுவர்கள்னால் சிறுமிகளும் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவோ பாலியல் குற்ற வழக்குகள் நடக்குது. சின்ன பிள்ளைங்களோட நிலைமையே ரொம்ப மோசமாயிட்ருக்கு. இருக்கிற மன அழுத்தத்தை அவங்களுக்கு குறைக்கிற வழியை தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து, தமிழ்நாடும் சரி மற்ற மக்களும் சரி யாராக இருந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பிள்ளைங்களை பாதுகாக்கலைன்னா அது பெரிய குற்றவாளி, அவங்க பெரிய குற்றவாளிகளாக அது வழிவகுக்கும். அவங்க குற்றவாளி ஆனாங்கன்னா தமிழ்நாட்டில் நாகரிகம் அந்த கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு கெட்டு இது ஒவ்வொரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மக்களையுமே பாதிக்கும். நம்ம நினைக்கலாம் அவங்க பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம பிள்ளை கரெக்டாக இருக்குனாலும் கர்மா உங்களுக்கே தெரியும், அது எப்படி சுற்றி வளைச்சி நம்மளை தான் பாதிக்கும். அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஆதி காலத்துலேருந்து ஒற்றுமையாக இருந்தனால மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி நல்லா வாழ முடியுது. இனி வரும் காலங்களில் நம்ம ஒதுங்கி போயிட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் நம்மளால் கண்ணுக்கு முடிஞ்ச ஒரு சில பழக்கங்கள்லேருந்து எப்படி வர வைக்க முடியும்னு சாதாரணமாக யோசிக்காமல் டெக்னிக்கலாக யோசிக்கணும். அவங்க எந்த அளவுக்கு அறிவாக யோசிக்கிறாங்களோ சின்ன பிள்ளைங்க தப்பான வழியில் போகிறதுக்கு, அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம அதை விட அதிகமாக யோசித்து அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான, அவங்களுக்கே தெரியாமல் அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என் கிராமத்தில் ஆரம்பித்தேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊரில் உங்கள் பகுதிகளில் இருக்கிற பசங்க இவங்களை என்ன செய்கிறீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச விளையாட்டோ அது எதுவாக இருக்கட்டும் புத்திசாலித்தனமாக நீங்களும் யோசித்து பிள்ளைங்க வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யுமாறு, மிக குறைந்த முயற்சியாக அது செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பீடாவை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வெத்தலையில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் கலந்து வச்சுக்குவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா போதைப் பொருளும் இந்த சாந்தி பாக்கெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு வெள்ளை பவுடர் மாதிரி இருக்கும். அது 10 வருஷ காலத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை அப்போ இருந்தவங்க பேன் பண்ணிட்டாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்தவங்க. அப்போ இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது சாப்பிட்றவங்களோட வாய் பல்லெல்லாம் காரையாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு இப்போ கூட நீங்கள் நார்த் சைடு ஆந்திரா பக்கத்தில் போயிட்டாலே அதை யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மொழி என்ன செய்யும்னா அந்த மொழி சம்மந்தப்பட்ட அனைத்து பழக்க வழக்கங்களையும் நமக்கு கொண்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புரியும். நம்ம பழக்க வழக்கங்களை விட முக்கியமானது கல்வி தான். கல்வியே குறைபாடாகக்கூடாது எப்பயுமே நமக்கு. An education disability is a learning disability that can affect a person's ability to read, write or do math. Learning disabilities can range from mild to severe. Common learning disabilities dyslexia, ADHD, dyscalculia, dysgraphia and டிஸ்பேர்சியா. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிசபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு வார்த்தையில் படிக்க மாட்டான் ஆக மாட்டான் நம்ம பையங்களை சொல்லிடுறோம். ஆனால் அவங்க பிறக்கிறப்ப ஒன்றும் யாருமே பெரிய அறிவாளியாவோ சயின்டிஸ்டாவோ பிறக்கிறதில்ல. அவங்களோட கால சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை மாற்றுற இடம் தான் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியானா
ஒவ்வொரு டிஸ்கால்குலியான கணக்கில் ஏற்படுற குறைபாடு, டிஸ்லெக்ஸியான எழுத்து இதில் ஏற்படுற குறைபாடு, டிஸ்கிராஃபியான பார்த்து வாசிக்கிறதுல, டிஸ்பிராக்சியான கவனம் படிக்கிற அதுவும் எழுத்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான். ஏடிஹெச்டியும் ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி தான். அப்போ ஒரு நல்லா பிறக்கிற குழந்தைய நம்ம தான் ஊனமாக்கிறோம் பள்ளிக்கூடத்தில். லேர்னிங் டிசபிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஃப்ரம் ஏ ரீடிங் ஸ்பெஷலிட்டிஸ் ஆர் மேத் டியூட்டார். பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ரீடிங்கில் ஹெல்ப் பண்ணணும். ரீடிங்னா டிஸ்லெக்ஸியா. இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஐஇபி கொடுக்கணும். கிளாஸ் ரூம் சேஞ்சஸ், ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு, நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக பிள்ளைங்களுக்கு மன அழுத்தம் தராத ஒரு சூழ்நிலையாக இருக்கணும். தெரப்பி, மெடிசன், காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸில் தான் பிடிபிடே வருது. நம்ம அதை கொடுக்குறதே கிடையாது. லேர்னிங் டிசபிலிட்டி இன்டர்வென்ஷன்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அண்டு சைக்கோ தெரப்பி. நீங்கள் மற்ற கேமெல்லாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் ஃபுட்பால் ஒன்று விளாண்டாலே உங்களுக்கு அனைத்து உறுப்புகளுமே வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஐக்யூ லெவலும் கூடும். லேர்னிங் டிசபிலிட்டி டஸ் நாட் அஃபெக்ட் இன்டெலிஜென்ஸ் and people with learning disabilities have on average or above average IQ. இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை லேர்னிங் டிசபிலிட்டி பாதிக்காதுன்றாங்க. அது எப்போனா, லேர்னிங் டிசபிலிட்டி லைஃப் லாங் இஷ்யூஸ் பட் மெனி பீப்புள்ஸ் ஃபைண்ட் வேஸ் டு ஹோப் அண்ட் லீடிங் சக்ஸஸ்ஃபுல் லிவ்ஸ். அது லைஃப் லாங் ஒரு இஷ்யூஸாகவே இருக்குது. ஆனால் அவங்களால் அது உருவாக்கப்படுறதில்ல, அவங்களுக்கு அது கொடுக்கப்படுது அந்த டிசபிலிட்டி. லேர்னிங் டிசபிலிட்டி டயக்னோசிஸ். லேர்னிங் disabilities can be diagnosed through a combination of medical and educational assessments. Most people with a learning disability find out about it early in school, but some people don't get a diagnosis until adolescence or adulthood. அவங்க அடாலசன்ஸ்னால் வயசுக்கு வர்ற ஏஜ் 15-14 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க, அதை அப்போ வரைக்குமே அவங்களால சரி பண்ண முடியாமே போயிடுது. அப்போ நம்ம பேசிக் எஜுகேஷன் எதில் தமிழ் மொழியில் ஆரம்பிக்குது அப்படின்னா, தமிழ் மொழி நம்ம சின்ன வயசுலேருந்தே வீட்டிலேருந்தே பேசி வரோம் இல்லையா, அதுபோல் ஒரு மொழி நம்ம அந்த ஏரியா இல்லை டீச்சர்ஸ், முக்கியமாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர்ஸே இங்கிலீஷ் டீச்சரே இங்கிலீஷ் பேச தடுமாறுறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். இங்கிலீஷ் பீரியடில் இங்கிலீஷ் பேசணும். அதை விட்டுட்டு கிராமரு, இங்கிலீஷ் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, மேக்ஸ் மாதிரியே நடத்துகிறாங்க. மேக்ஸ் எப்படி ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி கிராமருக்கும் ஃபார்முலா. இப்படியே தான் தமிழ்நாடு ஸ்கூல்களில் இங்கிலீஷே பேச முடியாத நிலைமை ஆயிடுறாங்க பிள்ளைங்க. ஆனால் எழுத தெரியுது, படிக்க தெரியுது. இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேசுங்கன்னா முடியலை. அந்த இதில் சொன்ன மாதிரி தான் அடலசன் ஸ்டேஜ் யாரும் அடல்ட்ஹுட்டு போனாலுமே அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு கரெக்டாக நம்ம மக்களே நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுங்க. இந்தி போராட்டம் ரைட்டு தான் போடுறாங்க, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அதை உணர்ந்து முக்கியமான பையங்களுக்கு இப்போ கல்வி கொள்கைகள் இதுக்கு முன்னாடி கல்வியை முழுசாக உணர்ந்தவங்க நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. காந்திஜியாக இருக்கட்டும், விவேகானந்தர், அம்பேத்கர், எல்லா வெளிநாட்டு அறிஞர்களோட இருக்கட்டும். நம்ம விவேகானந்தரே நம்ம இந்தியாவில் இருந்தவர். அவங்களோட playing football. Swami Vivekananda said that playing football can bring a person closer to the divine than praying. நம்ம கடவுளை வேண்டி நம்ம கடவுளுக்கு அன்பு செலுத்துறதை விடையே
ஃபுட்பால் வந்து ஒரு பர்சனை வந்து அதுக்கு உள்ளே கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாரு. He also said that playing football can help a person become a stronger. நான் ஏன் வந்து ஃபுட்பால் சொல்கிறேன்னா, நான் ஒரு கணித ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் நிறைய ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன். பட் வந்து என்னால் என் மன அழுத்தத்தை நான் குறைக்கிறதுக்கே இந்த ஃபுட்பாலை தான் வந்து விரும்பி விளையாடுறதுனால என்னோடய மன அழுத்தம் 100% குறைஞ்சி. அதே பிள்ளைங்களுக்கு அதனால தான் சொல்ல தீர ட்ரை பண்ணேன். பட் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமையும் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லாமையும் தான் ஒவ்வொரு நேரத்தில் அதை கைவிட வேண்டிய சூழ்நிலையை அமைச்சிடும். ஆனால் இப்போ நான் வந்து சொல்லாட்டியுமே விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அது ஒரு மனிதனை வந்து மிக சக்தி வாய்ந்தவனாக மாற்றும். சாமி விவேகானந்தா's views on football. Kicking a ball or playing a game, you are much closer to the diving than you will ever be a player. You will be nearer to heaven through football than through the study of the Gita. நீங்கள் வந்து ஃபுட்பால் விளாட்றனால ஹெவனை வந்து நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போக முடியுங்கிறாரு. கீதாவை, அதாவது கீதையை படித்து நீங்கள் சொர்க்கத்தை அடைய நினைக்கிறீங்க. ஆனால் அதை விட சீக்கிரமாகவே ஃபுட்பால் விளாட்றனால நீங்கள் சொர்க்கத்தை வந்து வாழும்போதே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. டுடே இந்தியா டஸ் நாட் நீட் கீதா பட் நீட் எ ஃபுட்பால் கிரவுண்டு. அப்போ முக்கியமாக வந்து நமக்கு புக்ஸு வந்தோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் வந்து கூட நமக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் ஃபுட்பால் கிரவுண்டு முக்கியமாக வேணும் அப்படிங்கிறாரு. Swami Vivekananda believed that involvement is the essence of your life. He believed that playing sports like football requires involvement, which is not the case with praying. He also believed that activities that make a person feel empowered can take them to their spiritual basis. நம்ம ஆன்மாவை எப்பயுமே மறுமலர்ச்சியாக, ஆக்டிவாக, செழிப்பாக வச்சுக்கும் அப்படிங்கிறத முடிவாக வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்குற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுட்பால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அதை மோட்டிவேஷன் பண்ணணும், என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலுமே ஃபுட்பால் விளையாடுறது மூலியமாக நம்ம ஒரு சக்தி வாய்ந்த குழந்தையாக மாற்ற முடியும். அதே போல் நம்ம நரம்புகள் எல்லாமே காலோட நுனி பாதத்துலேயும் விரலோட நுனியில் தான் போய் முடியும். ஃபுட்பாலில் நம்ம 2 காலையுமே யூஸ் பண்ணுவோம். அப்போ மூளையிலேருந்து வர நரம்புகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால மூளையோட ஆக்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். விவேகானந்தருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஆசிரியர்களும் இதை பார்க்குற ஆசிரியர்களும் சரி, இந்த வீடியோவில் உணர்ந்த விஷயங்களை வந்து மாணவர்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களுமே இதை ட்ரை பண்ண ஆரம்பித்தா தான் பிள்ளைங்களுமே ட்ரை பண்ணுவாங்க. விளையாட்டுங்கிறது வந்து இந்த வயசில் தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு தடவை மணிப்பூர் ஸ்டேட்டில் மாதிரி ஒரு ஏரியாவில் போய் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பாவும் பிள்ளையும் ஒரே கிரவுண்டில் விளையாடுவாங்க, தாத்தாவும் பேரனும் ஒரே கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கால்பந்து அது உணர்ந்தால் தான் ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும். நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பிள்ளைங்க தானாக வந்துடுவாங்க. தினமும் ஒரு மணி நேரமாவது உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் பாதுகாத்துக்கிறதுக்காக செலவிடுறதுல தப்பு இல்லை. பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் எப்பயுமே நமக்கு கிடைக்கும், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா நமக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சம்பாரித்த காசை பூரா அதுக்கே செலவு பண்ணிடுறோம். உடம்பு ஒரு நிமிஷம் கவனித்தா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நம்மளால் கடைசியாக சொன்னார் பார்த்தீங்களா விவேகானந்தர், ஸ்பிரிச்சுவல் பேசிஸ், அதை நம்மளால் நிலைநாட்ட முடியும். இங்கே இருக்குது.
ஸ்பிரிச்சுவல் பேசிஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் பேசிஸை நம்மளால் அடைய முடியும். நம்மக்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் பேஸு அடிப்படையே நம்மக்கிட்ட வந்து மாறிப்போச்சு. அனைத்து மக்களும் ஏழை எளிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்வியில் பின்தங்கிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள்னு பொதுவாகவே எடுத்துக்கிட்டால் அவங்க ஸ்கூலை நம்பி தான் இருக்காங்க. வீட்டில் மற்றவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை விட நம்ம கூட தான், டீச்சர்ஸ் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்மளும் அதிகமான கேரிங் எடுக்கணும். அதுக்கு முக்கியமாக நமக்கு மேலே இருக்கிறவங்க சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைனால, மொழிக் கொள்கை இந்த மாதிரி எது வேணா இருக்கட்டும், இதனால் வருங்கால மாணவர்களோட சக்தி வந்து வீணாகுது. விவேகானந்தர் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 1000 இளைஞர்கள் இருந்தால் போதும், நான் இந்தியாவை வந்து மாற்றிடுவேன்னு சொல்லுவார். உலகத்தையே மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருந்த நம்ம விவேகானந்தர்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப உதாரணமாக தான் இருக்கணும். எல்லாருமே கொஞ்சம் இதை பற்றி யோசிங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். என்னோடய பதிவில் வந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து நான் விளக்கங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.